ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் டெல்லுலு வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம அவளோட சண்டை அவனோட காதல் பார்ட் 3 பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் பார்ட் ஏதோ ஒரு முடிச்சிருந்தோன்னா உங்கள் டான்ஸை பார்த்துட்டு ஜேகே வந்து அழுதுட்டு போயிருப்பான். தாரா இது உங்கள்கிட்ட சொன்னோன்னே நீங்கள் வந்து ஜேகே காலேஜ் ஃபுல்லாக தேடி பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அவன் எங்கேயும் காணும். காலேஜுக்கும் 1 வீக் வந்திருக்க மாட்டான். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது நீங்கள் கிளாஸில் தான் இருக்கீங்க. ஜேகே வரான். ஜேகே வந்துட்டா நீங்கள் ஹாப்பியாக பார்க்குறீங்க. பட் ஆனால் ஜேகே கை ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா. யாருன்னு ஃபேஸ் கரெக்டாக தெரில, வால் மறைச்சிடுது. நீங்கள் யாருன்னு தள்ளி போய் பார்க்குறீங்க. ஜேகே கையை பிடிச்சிருக்கிறது தாரா தான். உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஜேகே தாரா கிளாஸில் பாய் சொல்லி விட்டுட்டு போயிடுறான். நீங்கள் வந்திருக்கீங்களா என்னென்னு கூட உங்களை திரும்பி பார்க்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே சேட் ஆயிடுது. நீங்கள் தாரா கிட்ட எதுவுமே பேசலை, ரொம்ப அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. தாரா இப்போ உங்கள்கிட்ட வரா. வயன், கிளாஸில் ரொம்ப போர் அடிக்குது, வா நம்ம கேண்டீன் போய்ட்டு வரலாம். இல்லை தாரா, நான் வரல, எனக்கு ரைட்டிங் ஒர்க் இருக்குது, நீ போயிட்டு வா. அட வான்னு சொல்கிறேன். அப்படின்னா அவள் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. நீங்கள் இப்போ கேண்டீனில் தான் இருக்கீங்க. ஒரு டேபிளில் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜேகே தாராவுக்கு பின்னாடி வந்து தாரா கண்ணை அப்படியே மூடுறான். அப்போது தாரா யார் அப்படின்ட்டு ஜேகே கையை தொடுறா. ஜேகே நீ தானே? தெரியும், நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா? ஜேகே அப்படியே தாரா ஷோல்டரில் கை போட்டுட்டே உட்காடுறான். நீ இங்கே தான் இருக்கன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எனக்கு தோணுச்சா? இதெல்லாம் ஓவரா இல்லை உனக்கு? ஓவராக போகிறான் அப்படின்னு நீங்கள் மனசை நினச்சிட்ருக்கீங்க. அப்போ தாரா, ஆமாம் எங்கே போயிடும் உன் ஃப்ரெண்ட்? உன்னை தனியாக விட மாட்டான், எப்பயுமே ஒட்டிக்கிட்டே தெரியுமா, இப்போ எங்கள் ஆளை காணும். அது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது யோஞ்சோன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அவன் உங்கள் ஷோல்டரில் கையை போட்டுட்டு உட்காடுறான். ஓ ஜேகே, தாரா வா நம்ம போகலாமா, அவங்க தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தாராவை கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் அப்போது ஏண்டா யோஞ்சனா, இப்போலாம் ஜேகே ஓவராக போகிற மாதிரி தெரில. இல்லை, நான் பண்ணதுக்கு அவன் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. என்ன உனக்கு பிடிக்கல? சும்மா இருந்தாலும் உசு பேசி கடுப்பேற்றி விட்டுட்ட. அவன் இப்போ ஆடுறான், அனுபவி. என்னடா, நீ தானே உன்னை பொசசிவ் ஆக்கலான்னு சொன்னேன், அதான் நானும் பண்ணேன். இப்போ என்ன மட்டும் சொல்கிற? ரைட்டு விடு, சரி பார்த்துக்கலாம், வா போகலாம். அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்போது ஜேகேவும் தாராவும் காரிடரில் நின்று சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் கிளாஸ்க்குள்ளே போயிடுறீங்க. ஜேகே இப்போ உங்களை பார்க்குறான். பார்த்தா யோஞ்சன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான். ஜேகே அதை பார்த்ததும் தாரா ஷோல்டரில் கையை போட்டு பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்தனும் உங்களுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் இவனை என்ன பண்ணுறேன் பாரு, போனா போகுதுன்னு விட்டால் ஓவராக போகிறான் அப்படின்னு நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு ஃபுட்பால் கோர்ட் தான் போகிறீங்க. ஏய் கையை விடு. என்னடா? என்ன? என்னது டாவா? ஆமாடா. என்னடா ஓவராக போகிற? நானும் பார்க்குறேன், சிரித்து சிரித்து இழுச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டுமா அவன் ஷோல்டர்லாம் கையை போடுற? என்ன 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 என்னன்னா உனக்கு என்ன? நான் யார்கிட்டையும் என்னமோ பண்ணுறேன், உனக்கு தேவையில்லது. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். நீ யார் அதை கேட்க? நான் யாரா அப்படியே நீங்கள் ஜேகே க்ளோஸாக போகிறீங்க. ஜேகே உங்களை தள்ளி விட்டுட்டு, ஆமாம் யாரோ தான். உனக்கும் எனக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஈவினிங் அதே கெஃபேல ஏன் தாராக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உன் தாராவா ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஜேகே என்னடா பேசுகிற நீ? அவ்வளோதானாடா ஜங்குகா, சாரிடா, விட்டு போயிடாத ஜங்குகா, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடா அப்படி நீங்கள் அழுறீங்க. ஜேகே வெளியே போய் நின்றுப்பான். நீங்கள் அழுததெல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ ஜேகே உங்ககிட்ட வந்து, இப்போ என்ன நடந்துச்சு நீ அழுற? எஞ்சி கிளாஸ்க்கு போ அப்படின்னு உங்களை தூக்கி விட்டு போயிடுறான். உங்களுக்கு இன்னும் அழுக ஓவராக வருது. ஜேகே இப்போ யோஞ்சன்கிட்ட போய், ஃபுட்பால் கோர்ட்டில் வைன் தனியாக இருக்கா, போனி. யோஞ்சன் வந்து இப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் யோஞ்சனை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்லி அழுறீங்க. யோஞ்சன் ப்ளீஸ்டா, நம்ம கெஃபே போவோம், போய் தாராட்ட பேசுவோம், அக்செப்ட் பண்ணாது சொல்லி பேசுவோம், ப்ளீஸ்டா. இவ்வளோக்கப்புறம் நம்ம எப்படி போய் பேச முடியும்? வேணாம் விடுவோம், பார்த்துக்கலாம். அழாதடி நீ. நீங்கள் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி அழுறீங்க. யோஞ்சனும் சரி ஓகே போகலான்னு ஒத்துக்கிறான். இப்போது ஈவினிங் நீங்கள் கெஃபே போகிறீங்க. அங்கே யாருமே இல்லை, ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. யோஞ்சன், ஃபெலிக்ஸ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறக்கும் இப்படி தாண்டா ஜேகே ரெடி பண்ணியிருந்தான். தாராக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கான். எப்படிடா இப்படி மாறினான் அவன்?
இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பெப்பர் சவுண்டு கேட்குது. பயத்தில் நீங்கள் அழுதுறீங்க. அப்போது ஜேகே உங்களை பேக்கில் இருந்து ஹக் பண்ணுறான். எதுக்குடி பயப்படுற, அதான் நான் இருக்கேன்ல. அப்போது நீங்கள் முன்னாடி திரும்பி ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அழுறீங்க. ஜேகே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போது யோன்ஜுனும் தாராவும் கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. யோன்ஜுன், உனக்கு முன்னாடியே தெரியுமாடா, ஃப்ராடு. அப்புறம் சண்டை போடலாம், ஃபஸ்ட் கிஸ் பண்ணுங்கள். இப்போது 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் 2 பேர் மேலேயும் அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் கொட்டுது. ஜேகே இப்போ நீங்கள் கீழே போட்டு போன ப்ரேஸ்லெட் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு இப்போ சொல்லு, இது யாருக்கு? உனக்காக தான். அப்படி நீங்கள் அகெயின் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. மேடம் போட்டு விட்றீங்களா இல்லை நாங்களே தான் போட்டுக்கணுமா அப்படின்னு ஜேகே சொன்னது நீங்கள் வாங்கி போட்டு விட்றீங்க. நீங்கள் இந்த சைடு ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு தாரா யோஜன் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டே உங்களை ரசிச்சிட்ருக்கா. வா, செம்ம கப்பில் இவங்க, பேர் செம்மையாக இருக்குல்ல. கொஞ்சம் கையை எடுத்துகிட்டு ரசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சாரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. இவங்க பெரிய பருப்பு, இவங்கக்கிட்ட நாங்கள் க்ளோஸ் ஆகுறோம் பாருங்கள். ஆமாம், நான் பெரிய பருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோஜன் போயிடுறான். இந்த பருப்பை வேக வச்சு காட்டுறேன். அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க. ஜேகே உங்கள் கிளாஸ்க்கு வரா. நீங்கள் ஜேகேவை பார்த்தோன்னே போயிடுறீங்க. இங்கே தாரா யோன்ஜுனை பார்க்குறா. யோன்ஜுன் நீங்கள் இல்லாமல் தனியாக இருக்கான். என்ன யோன்ஜுன் தனியாக இருக்க மாதிரி இருக்கு? சோடா புட்டி, கண்ணாடி போட்டோன்னு கண்ணு தெரியாதா? இங்கே தான் கிளாஸில் இவ்வளோ பேர் இருக்காங்களே, பார்த்தா தெரில. ஹலோ யோன்ஜுன், மூடி அவன் வாய. ஒயின் இல்லாமல் தனியாக இருக்கன்னு வந்தா என்னையவே கலாய்க்கிறியா? எனக்கு என்ன வந்துச்சு, நீ தனியாகவே இரு. நான் போகிறேன். நல்லது, கிளம்பு போடா. என்னது டாவா அப்படின்னு அவன் மைண்டில் யோசிச்சுட்ருக்கான். இப்படி தான் ஒரு 5 minutes ஸ்கிப் ஆகிருக்கும். யோன்ஜுன், யாரா அது? ஐயோ இவ்வளோ வாமா, இம்சராணி வந்துட்டியா? இப்போ என்ன உனக்கு? வா யோன்ஜுன், அப்படியே கேண்டீன் பக்கம் போயிட்டு வரலாம். எனக்கு ஏதாச்சும் வாங்கித்தா வா. நான் எதுக்கு உனக்கு வாங்கி தரணும்? நீ தான் யோன்ஜுன் வாங்கி தரணும், வேறு யார் வாங்கி தருவா? அதை தான் நானும் கேட்குறேன். நான் ஏன் உனக்கு வாங்கி தரணும்? அட வாடா, சும்மா சும்மா கொஷின் கேட்டுட்டு அப்படின்னு தாரா யோன்ஜுன் கையை பிடிச்சி இழுத்துட்டு கேண்டீன் போயிடுறா. அண்ணா 2 ஃபேண்டா, 2 ஐஸ்கிரீம், காஃபி, சமோசா, அப்புறம் நிறுத்து. என்ன இவ்வளோ ஆர்டர் பண்ணுற? என்கிட்ட காசுலாம் இல்லை. உன்ட்ட நான் பே பண்ணவே சொல்லலையே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். என்னது? கம்பெனிக்கு கொடுத்தா போதும்னு சொன்னேன். எல்லாம் அந்த ஒயனால் வந்துச்சு. அவள் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இந்த நிமிஷம் கூட தள்ளிட்டு போயிட்டா. ஒயன் அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது நீங்களும் தரா கிளாஸில் தான் இருக்கீங்க. ஒயன் என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல, எழுதிட்டுருக்கேன். என்ன ஒரு மாதிரி சின்னுங்கிற? என்ன மேட்ரு சொல்லு. அது அங்கே கொஞ்சம் பாரு, யோன்ஜுன் எவ்வளோ அழகாக தூங்குறான்னு. தூங்கும்போது கூட இவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல. ஆமாம், அதுக்கு என்ன? அது ஜவ்வு மாதிரி இழுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வா. என்ன சொல்லு, என்ன விஷயம்? அவனை பிடிச்சிருக்கா? எப்படி எப்படி கரெக்டாக சொல்கிற? தெரியும், ஜேகே சொன்னான். அதான் தெரியும்ல, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண. என்னை பார்த்தாலே மூஞ்சி சின்ன குரங்கு மாதிரி மாறிடுது. எது நீ பண்ணதுக்கு பேர் ஹெல்ப்பா? அதுவும் ஒரு வகை ஹெல்ப் தானேப்பா. என்னால் உனக்கு ஸ்ட்ரெயிட்டாலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. யோன்ஜுனுக்கு தெரிஞ்சால் என்ன கொண்டுருவான். நான் இன்டேரக்டாக வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே இது போதும். என்ன பண்ணலாம்? ஓகே, ஈவினிங் நான் ஜேகேயை கூட்டிகிட்டு போயிடுறேன். நாங்கள் ஒன்றா போயிட்டோம், உன்னை கூட்டிகிட்டு போக ஆள் இல்லைன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போக சொல்லு. ஓகேவா? ஓகே தான். அதெல்லாம் முடியாது, நடந்து போன்னு சொல்லிட்டானா நடந்து போ. வயன் ஓகே அப்படிலாம் சொல்ல மாட்டான். சொன்னால் அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஏதோ சொல்கிற, பார்ப்போம். அப்படிதான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஜேகே கூட வெளியே வந்திருப்பீங்க. என்னடி அவங்க 2 பேருக்குள்ளே எப்படி போயிட்டுருக்கு? தெரில, இன்றைக்கி தான் யோன்ஜுன் கூட போன்னு சொல்லி அவளை விட்டுருக்கேன், பார்ப்போம். சரி நீ வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரேன். இந்த சைடு நம்ம யோன்ஜுன் தாராவையும் பார்க்கலாம். யோன்ஜுன் என்ன? என்னை எப்பவும் ஜேகே ப்ரோ தான் வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒயனும் ஜேகே ப்ரோ ஒன்றா போயிட்டாங்க. என்னது, வெளியே போயிட்டாளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவள் வீட்டில் இருக்கிற என்ன சொல்கிறது அப்படின்னு யோன்ஜுன் உங்களுக்கு தான் கால் பண்ணுறான்.
ஹலோ சொல்லுடா. என்னடி எங்கடி இருக்க? ஜேகே கூட வெளியே வந்தேன். சொல்லிட்டு போக மாட்டியா? உங்கள் வீட்டில் கேட்ட நான் என்ன சொல்கிறது? உன் கூட இருக்கேன்னு சொல்லு. ஒரு 7 மணி வரைக்கும் நீயும் உன் வீட்டு பக்கம் போயிடாத. என்னது 7 மணி வரவா? 7 மணி வர நான் என்ன பண்ணுறது? அதான் தாரா இருக்கால, அவளை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போ. நான் கிளம்பும்போது கால் பண்ணுறேன், வா பாய். ஓயன் கட் பண்ணிட்டா. எங்கே யோஞ்சன் போகலாம்? எங்கேயும் இல்லை, நீ உன் வீட்டு கிளம்பு, நான் போகிறேன். யோஞ்சன் ஐயோ, என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டான். இப்போது யோஞ்சன் சடனாக தாரா கிட்ட பைக்கை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணுறான். ஏறு. சரி. இப்போது பைக் கொஞ்சம் தூரம் போனதும் ஸ்டாப் ஆகிடுது பெட்ரோல் இல்லாமல். ஆக்சுவலாக நீங்களும் தாராவும் தான் முன்னாடியே யோஞ்சன் பைக்கில் பெட்ரோலை தூக்கியிருப்பீங்க. என்னாச்சு தெரில, பெட்ரோல் காலின்னு நினைக்கிறேன். அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? பைக்கை தள்ளிக்கிட்டு நடந்து போக வேண்டியதான். இப்போது தாராவும் யோஞ்சனும் பைக்கை தள்ளிட்டு தான் போயிட்டுருக்காங்க. சடனாக மழை வந்துடுது. பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே தான் போய் நிற்கிறாங்க. யோஞ்சன், என்ன? ரொம்ப குளிருது, உன் கையை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கவா? அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரம் ஆகுது. யோஞ்சனுக்கும் குளிர் தாங்க முடியல. தாராவை பேக் சைடை ஹக் பண்ணிக்கிறான். டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அப்படியே மழையும் ஸ்டாப் ஆகிடுது. 2 பேரும் அகைன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கையை கூட பிடிக்க மாட்டேன்னு சொன்ன? நீ ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்த. அதுவும் இல்லாமல் எனக்கும் ரொம்ப குளிருச்சு, அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஹெல்ப், ஓவர் திங்க் பண்ணாத. நிஜமா சொல்லு, உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இல்லை? இல்லை. அப்படியா? சரி, ஓகே, அப்போ இல்லை. வாயை மூடிட்டு வரியா? சரிங்க, வா, உன்ட்டு ஒரு சீக்ரெட் சொல்லணும். பரவாயில்ல, அப்படியே சொல்லு. அட, அதான் காதில் சொல்லணும்னு சொல்கிறேன் இல்லைங்க, வா. என்ன? லவ் யூ யோஞ்சனே அப்படின்னு தாரா சொல்லிட்டு ஓடிடுறா. சடனாக ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து தாரா மேலே இடிச்சிடுது. ஹெட்டில் செம்மையாக அடிபட்டு பிளட் ஓவராக வருது. யோஞ்சனுக்கு அந்த செகண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். அங்கே இருக்கிறவங்களாம் ஆட்டோ பிடிச்சி அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. தாரா யோஞ்சன் மடியில் தான் படுத்திருக்கா. தாராவுக்கு சுத்தமாக கான்ஷியஸே இல்லை. யோஞ்சன் அழுதுடுறான். தாரா, இங்கே பாருடி, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் உன் கூட தாண்டி இருக்கேன். யோஞ்சன் உன் கூட தான் இருக்கேன். ஐஸ் ஓப்பன் பண்ணி பாருடி என்னைய. தாராக்கு யோஞ்சன் பேசுறதெல்லாம் கேட்குது. அவள் கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டி, இங்கே பாருடி என்ன. இப்போது ஹாஸ்பிட்டலும் வந்துடுறாங்க. நீங்களும் ஜேக்கவும் வந்துடுறீங்க. யோஞ்சன், எப்படிடா? ஒயன் வந்துட்டியா? இதோ இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லவ் யூ யோஞ்சன்னு சொல்லி சிரிச்சுட்டே ஓடுனான். அந்த சிரிப்பை கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியலடி, பயமாக இருக்குது ஒயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது தாராக்கு. யோஞ்சன், அவள் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டா இப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போதே டாக்டர் வெளியே வராங்க. டாக்டர், ஒன்றும் இல்லைல்ல, மூளையில் போகிற நரம்பு கட்டாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் மார்னிங் தான் சொல்ல முடியும். யோஞ்சன் செம்மையாக அழுறான். இப்போது அவங்க எல்லா ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. தாரா அம்மா அப்பாலாம் ரொம்ப அழுறாங்க. நர்ஸ் வந்து ஆப்ரேஷன் 10 லேக் கட்டணும் வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க. 10 லட்சமா? அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம்? யோஞ்சன் ஃபேமிலி கொஞ்சம் ரிச் தான். யோஞ்சன் பேரண்ட்ஸ், கவலைப்படாதீங்க, நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு அவங்க தான் பே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் பண்ணுற உதவிக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோன்னே தெரில. அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே ஆப்ரேஷனும் நடந்து முடியுது. டாக்டர், எல்லாம் ஓகேவா? நாங்கள் போய் பார்க்கலாமா? இப்போது அவங்க உயிருக்கு ஒன்றும் இல்லை, பட் என்ன, அவங்க கோமாவில் இருக்காங்க. என்னது கோமாவா? எப்போ கண்முழிப்பா? அது எங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. சில பேர் 15 days, 6 months, 1 year, 5 years கூட எடுத்திருக்காங்க. சொல்ல முடியாது, உயிர் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இப்படி டாக்டர் சொன்னது எல்லோரும் செம்மையாக அழுறீங்க. அப்போ யோஞ்சன், எதுக்கு எல்லோரும் அழுறீங்க? அதான் கொஞ்சம் நாளில் கண் முழிச்சிருவான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ யோஞ்சன் வீட்டில் தான் தாரா இருக்கா. தாரா பேரண்ட்ஸ் கிட்ட பேசி யோஞ்சன் தாரா அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். 1 monthக்கு மேலே ஆகிருக்கும். பட் ஆனால் தாரா இன்னும் கண் முழிக்கலை. அவன் தான் தாராக்கு எல்லாமே பார்த்துக்கிறான். யோஞ்சன் தாரா லவ் பண்ணுறது தாரா பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அதனால தான் அவங்களும் எதுவும் சொல்லலை. இப்போ இந்த சைடு உங்களை பார்க்கலாம். அம்மா, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜேகே தான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. வயன், இதுக்கு எப்போ நான் ஓகே சொல்ல மாட்டேன். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. நான் பார்த்துருக்க பையனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும். உனக்கு ஏன் பிடிக்கணும்?
நான் தானே வாழ போகிறேன், எனக்கு பிடிச்சா போதும். நம்புமா, அவன் ரொம்ப நல்லவன்மா. என்னால் முடியாது வயன். ஆன்ட்டி வா யோன்ஜூன், இவன் நான் சொல்கிறதே கேட்க மாட்றா, வந்து நீயே சொல்லு நான் சொல்கிற பையனை மேரேஜ் பண்ண சொல்லி. அதை பற்றி தான் ஆண்டி நானும் பேச வந்திருக்கேன். கொஞ்சம் தனியாக பேசலாமா? சரி வாப்பா. நீங்கள் இங்கே நின்று என்ன சொல்லுவோம், அம்மா ஒத்துப்பாங்களான்னு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. இப்போ யோன்ஜூன் அம்மாவும் வராங்க. அம்மா என்னம்மா? அந்த பையனை நாளைக்கு ஃபேமிலியோட வந்து பேச சொல்லு, அப்பாட்ட நான் பேசுகிறேன். அம்மா லவ் யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் ஏடா சொல்லி ஓகே சொல்ல வச்ச? முடியவே முடியாதுன்னு ஒத்த காலில் நினச்சி போயிட்டு வந்ததும் வீட்டில் வந்து பேச சொல்லுன்னு சொல்லுது. என்ன சொன்ன? உண்மையாக சொன்னேன். இப்போ யோன்ஜூன் அம்மா கால் பண்ணுறாங்க. யோன்ஜூனும் நீங்களும் வேமா யோன்ஜூன் வீட்டுக்கு தான் போகிறீங்க. மா என்னாச்சு, ஏன் அவசரமாக வர சொன்னேன்? யோன்ஜூன் நான் கீழே டிவி பார்த்துட்டு இருந்தேன்டா, மேலே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டு கேட்குதுன்னு மேலே வந்து பார்த்தேன். பார்த்தா தாரா பக்கத்தில் இருக்க கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. யோன்ஜூன் இப்போ தாரா கிட்டே போகிறான், தாராட்ட பேசுகிறான். யோன்ஜூன் வாய்ஸ் கேட்டதும் தாராவோட ஃபிங்கர் லைட்டாக மூவ் ஆகுது. யோன்ஜூன் நீ ஸ்டாப் பண்ணாமல் பேசு. தாரா நான் யோன்ஜூன் வந்திருக்கேன், நான் பேச கேட்குதா? ஒன் ஆமாம் யோன்ஜூன் நானும் பார்த்தேன், ஃபிங்கர் மூவ் ஆச்சு. ஆமாண்டி, டாக்டர் கால் பண்ணுவேம்மா. இப்போது டாக்டரும் வந்திருப்பாங்க. தாரா செக் பண்ணி பார்க்குறாங்க. யோன்ஜூன் எவ்ரிதிங் இஸ் பெட்டர், ஷீ இஸ் நார்மல் நவ். அவங்கக்கிட்ட விடாமல் ஏதாச்சும் பேசிகிட்டே இருங்க. யோன்ஜூன் நீங்கள் எல்லாருமே தாரா கிட்டே பேசிட்டு விளையாடி பாட்டு பாடிட்டுருக்கீங்க. யோன்ஜூன் தாரா ஃபேஸ் கிட்ட போய், தாரா என்னடி நியாயம் இதெல்லாம்? நீ மட்டும் சொல்லிட்டு இங்கே வந்து படுத்துட்ட, நான் சொல்ல வேணாமா? இப்போ சொல்லவா? ஐ லவ் யூ. வேமாவா, நீ நான் வயன் ஜேகே நம்ம 2 மேரேஜும் ஒரே நாளில் ஒன்றா வைப்போம். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே தாரா லைட்டாக கண்முழிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. யோன்ஜூன் அப்படியே தாரா ஹக் பண்ணிவிட்டு அழுறான். நீங்கள் எல்லாருமே தாரா ஹக் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அப்படியே கட் பண்ணால் எல்லோரும் உங்கள் 4 பேர் மேரேஜுக்கும் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே ஆல்வேஸ், இதோட இந்த பார்ட்டில் இந்த ஸ்டோரியவே நான் முடிச்சுக்கிறேன். இதுவே ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய், see you soon.